வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். இன்றைக்கி நம்ம சினிமாலயமில் அசின் தொட்டும்கல் அவங்களோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். அசின் இவங்க கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. கேரளாவில் கொச்சினில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற பல படங்களில் ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா 1985 அக்டோபர் 26. இவங்க தொட்டும்கல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க மோகினி ஆட்டம், பரதநாட்டியம் போன்ற கலையெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. மாடலிங்கும் பண்ணியிருக்காங்க. இவங்க தனது 15வது வயசுலேயே பார்த்திங்கன்னா மலையாளத்தில் நரேந்திரன் மகன் ஜெயகாந்தன் வாஹா அப்படின்ற ஒரு ஹிட் மூவி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க தெலுங்கில் அம்மா நன் ஓ தமிழ் அம்மாயி அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அந்த மூவி ஹிட் ஆகவும் அதை தமிழில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி, நதியா கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்பவுமே ஹிட் ஆச்சு இந்த மூவியும். நெக்ஸ்ட் 2005 கஜினி மூவியில் கல்பனான்ற ரோலை சூர்யா கூட பேரா நடிச்சிருந்தாங்க. இதே மூவி ஹிந்திலையும் சல்மான் கூட கல்பனான்ற ரோலில் நடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2007 ஆழ்வா மூவி ஹிட் மூவியை கொடுத்துருந்தாங்க அஜித் கூட சேர்ந்து. அதே 2007 வரலாறும் அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2008 மஜா அப்படின்ற மூவி விக்ரம் கூட நடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2007 போக்கிரி அப்படின்ற மூவிலையும் விஜய் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியும் உங்களுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருந்துச்சு. அடுத்து வேல் அப்படின்ற மூவியில் சூர்யா கூட நடிச்சிருப்பாங்க. இதுவுமே ஒரு ஹிட் மூவி தான். இதை தொடர்ந்து விஜய் கூட சிவகாசி அப்படின்ற மூவியில் நடிச்சிருந்தாங்க. அதுவுமே ஒரு ஹிட் மூவி தான். இந்த மாதிரி நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்துருந்தாங்க. 2008 தசாவதாரம் அப்படின்ற மூவியில் கமல் கூட பேரா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இவங்க தமிழில் கடைசியாக நடித்த படம் காவலன். விஜய்க்கு பேரா நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் இவங்களுக்கு ஒரு ஹிட்டான மூவியாக தான் இருந்துச்சு. இவங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகைக்காக தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவார்டும், ஃபிலிம்ஃபேர் அவார்டு கஜினி மூவிக்காக தமிழ் அண்ட் ஹிந்திலையும் இவங்க வாங்கியிருக்காங்க. இது போல் நிறைய அவார்ட்ஸ் வாங்கின இவங்க 2016 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சல்மான் கானோட ஃப்ரெண்ட் மைக்ரோமேக்ஸ் CEO ராகுல் சர்மா அப்படின்றவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் அடுத்த கன்னியூவாக படத்தில் நடிக்கிறதுக்கு அனுமதிக்கல. அதனால இவங்க 8 இயர்ஸாக பார்த்திங்கன்னா சினிமாவில் நடிக்கவே இல்லை. இவங்களோட பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா ஆரின். உங்களுக்கு இப்போ 6 இயர்ஸ் ஆகுது. இவங்களோட பர்த்டே ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் அசின் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போல் சினிமா தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.